அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தாபா ஸ்டைல் எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில், இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எக்கை இப்போ டோஸ்ட் பண்ண போகிறோம். நான் 4 எக் சேர்த்துருக்கேன். பாயில் பண்ண எக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அந்த ஆயில்லையே குக் பண்ணிக்கோங்க. நல்லா டோஸ்ட் ஆகணும். நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அந்த ஆயிலையே வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா அந்த மாதிரி செவந்து வரணும். காரத்துக்குன்னா எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிறலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் 3 பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. நான் 1 டீஸ்பூன் கடலை மாவில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் திக்னஸ்க்காக. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஏன்னா மசாலானா சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொதிக்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச எக்கை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் போதும். இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. போதும், இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் மல்லித்தலை, 1 டீஸ்பூன் பட்டர். நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர்க்கையில். அவ்வளோதாங்க, தாபா ஸ்டைல் எக் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். இது ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பரோட்டா கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.